சரமை என்பவள் யார் தெரியுமா? வணக்கம் மக்களே. ராட்சச இனத்திலே நேர்மையானவர்களும் இருந்திருக்கின்றார்கள் என்பதை இராமாயணத்தில் நாம் அறியலாம். ராவணனின் தம்பியான விபீஷணனை பற்றி நமக்கு தெரியும். அவனது மனைவிதான் இந்த சரமை. தமையன் செய்தது தீய செயல் என்று எடுத்து கூறி சீதையை ராமனிடம் திரும்ப ஒப்படைத்து விடுமாறு பலமுறை மன்றாடி பயனில்லாமல் ராவணனை விட்டு விலகி ராமனிடம் தஞ்சம் புகுந்த விபீஷணனின் மனைவி சரமையும் கணவனைப் போலவே நல்ல குணவதி. ராவணன் சீதையை தூக்கி வந்து அசோகவனத்தில் சிறை வைத்தபோது அவளுக்கு துணையாகவும் தோழியாகவும் இருக்குமாறு தன் தம்பி மனைவி சரமையை கேட்டுக்கொண்டான் ராவணன். சீதை அசோகவனத்தில் இருந்த நாட்கள் துயர் மிகுந்தவை. வேதனையும் சோதனையும் நிறைந்த அந்த நாட்களில் அவள் மனதுக்கு ஆறுதல் அளித்து நம்பிக்கையை வளர்த்தவள் இந்த சரமை. விபீஷணன் தன்னை விட்டு அகன்றதும் வானர படைகளுடன் ராமன் லங்கை கரையில் வந்து இறங்கியதும் தன் இனத்திலேயே பலர் சீதையை திருப்பி அனுப்பிவிட்டு யுத்தத்தை தவிர்க்குமாறு அறிவுரை வழங்கியதும் ராவணன் சற்றே ஆட்டம் கண்டுவிட்டான். கெட்ட புத்தியுடைய அவன் சீதை தனக்கு உடன்பட்டு விட்டால் ராமன் மனமுடைந்து அவமானப்பட்டு திரும்பி விடுவான். ஆகவே எப்படியாவது சீதையை தன் விருப்பத்திற்கு இணங்க செய்துவிட வேண்டும் என்ற கீழ்த்தரமான எண்ணம் கொண்டு தனது அரக்க நண்பனை அழைத்து மாயங்கள் புரிவதில் வல்லவனான அவனை வரவழைத்து சீதையின் கணவன் ராமனின் தலையைப் போல ஒன்றை செய்து தயாராக வைத்திரு. நான் அழைக்கும் பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட வெற்றுண்ட அந்த தலையை சீதை முன்பு கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதன் பிறகு ராவணன் அசோகவனம் சென்று தன் பராக்கிரமத்தை பறைசாற்றிவிட்டு உன் கணவனும் அவன் படைகளும் நாசமாக்கப்பட்டு விட்டனர். ராமனும் வானர சேனைகளும் களைத்து தூங்கிக் கொண்டிருந்த போது என் வீரர்கள் திடீர் தாக்குதல் நடத்தி எல்லோரையும் கொன்றுவிட்டார்கள். உன் கணவன் ராமனுடைய வெட்டுண்ட தலையை இதோ உன்னிடம் காண்பிக்கின்றேன் பார் என்று கூறி அந்த மந்திரவாதி நண்பனை அழைத்தான். அந்த அரக்கனும் தன் மாய சக்தியினால் ராமனின் அழகிய தலையைப் போலவே உருவாக்கி பொய்த்தலையை இரத்தத்துடன் சீதையின் முன்னால் வைத்தான். அதை கண்ட சீதை திடுக்கிட்டு கண்ணீர் வழி கதறி மயக்கமடைந்தாள். ராவணன் அதை கண்டு மகிழும்போது ராமனின் வானரப்படை இலங்கையை நோக்கி வருவதை அறிந்த மந்திரிகளும் பிரதானிகளும் ஆலோசனையை ஏற்க ராவணனை அவசரமாக அழைக்கவே அவன் சீதையை விட்டுவிட்டு அரசவைக்கு விரைந்தான். இந்த வேளையில்தான் கருணை உள்ளம் கொண்ட சரமை சீதை மனம் தளராதிருக்க தைரியமூட்டுகின்றாள். மூர்ச்சையுற்ற சீதையின் மூர்ச்சையை தெளிவித்த சரமை அவள் கலங்க வேண்டாம் என்று ஆறுதல் அளிக்கின்றாள். நீ இங்கு காண்பது உன் கணவனுடைய தலை அல்ல. இது மாயாவியான ஒரு அரக்கனின் ஏமாற்று வேலை. உன் கணவர் தனது படைகளுடன் இலங்கைக்கு வெளியே சுகமாக இருக்கின்றார். தூங்கும்போது கொல்லக்கூடிய வீரரா உன் கணவர்? இல்லவே இல்லையம்மா. நீ இங்கு பார்ப்பது நிஜமான தலையல்ல, போலி, எல்லாம் மாயம் என்று சீதையின் மனக்கவலையை போக்கி தெளிவு கொள்ளச் செல்கிறாள் சரமை. உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது சீதை. கடலின் தென்கரையில் உன் கணவர் தனது வானர படைகளுடன் வந்து இறங்கிவிட்டார். அதை பற்றி ஆலோசனை நடத்தவே ராவணன் இங்கிருந்து அவசரமாக போயிருக்கின்றான் என்று பலவாறு கூறி சீதையின் மனதில் நம்பிக்கையை வளர்த்தாள் சரமை. ராமன் விரைவில் ராவணனை கொன்று அவளை மகிழ்விக்க வருவான் என்று கூறி தைரியப்படுத்தினாள். இதை உறுதிப்படுத்தும் வகையில் சரமை மேலும் கூறுகின்றாள். ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் சக்தி எனக்கு உண்டு. நான் ரகசியமாக ராமனின் பாசறைக்கு போய் நீ தரும் தகவலையெல்லாம் அவரிடம் அளித்துவிட்டு வருகிறேன் என்று கூறுகின்றாள். இவ்வாறு சீதையை காப்பாற்ற ராட்சசியானாலும் அதிக அக்கறையுடன் செயல்பட்டாள் சரமை. சீதை அவளுடைய ஆறுதலான வார்த்தைகளினால் மனத்தெளிவு பெற்றாள். தன் கணவனிடம் அவள் தூது போக வேண்டாம் என்று மறுத்து இந்த ராவணனின் மனநிலையை மட்டும் அடிக்கடி அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை மட்டும் எனக்கு அவ்வப்போது வந்து சொல்லுப்போ, அதுவே போதும் சரமை என்கிறாள். சிறைப்பட்டு கிடந்த வேளையில் பலவாறு சீதையை பயமுறுத்தி துன்புறுத்தி வந்த ராவணனின் செயல்களினால் சீதை மனம் தளர்ந்து போய் ஆத்ம தியாகம் செய்து கொள்ளாமல் அவளுக்கு தனது அன்பான வார்த்தைகளால் தைரியமும் நம்பிக்கையும் ஊட்டிய சரமை மாதர்குல மாணிக்கங்களுள் ஒருத்தியாகின்றாள். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.